அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவன் அநேக நேரங்களில் சமாதானம் அற்றிருக்கிறான், ஒரு திடம் மனதில்லாமல் இருக்கிறான், தான் செய்யும் எந்த காரியத்தை குறித்தும் ஒரு நிச்சயமற்றவனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, ஆனால் குடும்பத்திற்குள் அவன் மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ அல்லது கணவனிடமோ பெற்றோரிடமோ பிள்ளைகளோ பழகுவதில் அங்கே ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷமும் இல்லை. ஒரு பிரிவினை காணப்படுகிறது. காரணம் என்ன? அநேகர் ஒருவரை ஒருவர் நேசித்து திருமணம் செய்து கொண்ட பின்னதாக கொஞ்ச நாட்களிலே இருவருக்கும் ஒவ்வாமல் பிரிகிற ஒரு காட்சியை நாம் அனுதினமும் காண்கிறோம். காரணம் என்ன? அதுதான் பாவம். பாவம் ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது அவனுடைய சந்தோஷத்தை உரிந்து விடுகிறது, அவனுடைய சமாதானத்தை குலைத்து போடுகிறது. அவன் எதிலும் ஒரு ஆர்வமற்றவனாக, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவனாக, எல்லாமே அவனுக்கு ஒரு வெறுப்பாக காணப்படுகிறது. கடவுளிடத்திலும் அவனால் போக முடியவில்லை, மனிதரிடத்திலும் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அவன் தவறுகள் செய்கிறான், தேவனுடைய கட்டளையை மீறுகிறான், அரசாங்க கட்டளைகளை மீறுகிறான், சமுதாய நெறிகளை மீறுகிறான். எனவே அவன் ஒரு பாவம் செய்து பாவியாகி விடுவதினால் அவனுக்குள் சமாதானம் இல்லை. அப்படி என்றால் இந்த பாவம், அதை என்ன செய்ய வேண்டும், அது நமக்குள் ஏற்படுத்துகிற விளைவுகள் என்ன என்பதை நாம் தியானித்து பார்த்தால், முதலாவதாக இந்த பாவம் செய்வது என்னவென்றால் அது பிரிவினையை உண்டாக்குகிறது. சின் செப்பரேட்ஸ். இரண்டாவதாக பாவம் பாழாக்குகிறது. சின் ஸ்பாயில்ஸ். மூன்றாவதாக இந்த பாவம் பரவுகிறது. இட் ஸ்ப்ரெட்ஸ். சின் செப்பரேட்ஸ், ஸ்பாயில்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ். பாவம் பிரிவினை உண்டாக்குகிறது, பாழாக்குகிறது, பரவுகிறது. எனவேதான் இந்த பாவத்தை ஆரம்பத்திலேயே நான் அதற்கொரு பரிகாரம் செய்யாவிட்டால், அந்த பாவத்தை என் சரீரத்தினின்றும் என் மனதினின்றும் நான் நீக்கிவிடாவிட்டால், அந்த பாவம் என்னை அழித்துவிடும். பாருங்கள், இந்த பாவம் பிரிவினை உண்டாக்கும். முதலாவதாக தேவனிடத்தில் இருந்து நம்மை பிரிக்கிறது. தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி வைத்திருந்து, ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருந்தார். அந்த தோட்டம் முழுவதும் பழமரங்கள், என்ன வேண்டுமானாலும் அவன் சாப்பிடலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அந்த நிலையில்
அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு கட்டளை என்னவென்றால், நீ இந்த கனியை புசிக்க கூடாது. அவன் சந்தோஷமாக இருந்தான். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அங்கே வருவார். அப்பொழுது இவர்கள் எல்லாரும் அங்கே சந்தோஷமாய் இருப்பார்கள். ஒரு நாளில் இந்த ஏவாள் தனியாக இருக்கும் பொழுது பிசாசு அவளிடத்தில் வந்து அவளிடத்திலே, இந்த வாழ்க்கையிலே ஏன் ஒரு தடையை தேவன் வைத்திருக்கிறார், அந்த தடையையும் நீ அகற்றிவிட்டால் நீயும் தேவனைப் போல் தடைகளின்றி, கட்டளையின்றி, சட்டங்களின்றி சுதந்திரமாய் வாழலாம் அல்லவா என்று சொல்லி அவன் சொன்னான், இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது உன் கண்கள் திறக்கும், நீ தேவர்களைப் போல் இருப்பாய். ஆனால் அவ சொன்னா, நான் சாப்பிட்டா சாவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த பிசாசு சொல்லிச்சுது, இல்லை நீ சாக மாட்ட, சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு போயிட்டு. இவள் அந்த பழத்தை பார்த்தாள். அது அழகாக இருந்தது, நல்ல ருசியாக இருக்குன்னு யோசித்தா. பறித்தாள், புசித்தாள், கணவனுக்கும் கொடுத்தாள். விளைவு என்ன? தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தார்கள். என்ன நடந்தது? தேவன் வழக்கம் போல் அவர் குளிர்ச்சியான நேரத்தில் தோட்டத்திற்குள் இவர்களை சந்திக்க வருகிறார். ஆனால் பாவம் செய்த இவர்கள் அவரை சந்திக்க முடியாமல் மரத்துக்கு பின்னாக போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அவர் கூப்பிடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்றான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ நான் விலக்கின கனியை புசித்தாய் அல்லவா அப்படின்னு சொல்லி அவனை தோட்டத்தை விட்டே துரத்திட்டார். பாருங்கள், ஒரே ஒரு பாவம் தேவனை கண்டால் பயந்து விலகச் செய்தது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஏதோ ஒரு சின்ன தப்பு என்று நினைப்பீர்கள், அல்லது இந்த ஒரு தடவை தான் அப்படின்னு நினைப்பீர்கள். ஆனால் அந்த பாவம் கடவுளை விட்டு உங்களை தூரமாக்கி போடும். நீங்கள் தேவனோடு உறவாடி அவருடைய ஆலோசனைகளை பெற முடியாது. உங்கள் கஷ்டங்களை அவரிடத்தில் சொல்லி அவர் அதற்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்க முடியாது. ஒரு நண்பனோடு பழகுவது போல தேவன் மனிதனிடத்தில் பழக விரும்புகிறார். ஆனால் பாவம் இருக்கும் என்றால் இந்த மனிதன் தேவனை பகையாளியாக நினைக்கிறான், தனக்கு எதிர்த்து நிற்பவர் என்று நினைக்கிறான், தன்னை தண்டிப்பவர் என்று நினைக்கிறான். இந்த பயமும் இந்த பிரிவினை உணர்வும் எப்படி வந்ததென்றால் அவன் தேவனுடைய கட்டளையை மீறினான். அநேக குடும்பங்களில் இந்த குடும்பங்கள் உடைவதற்கு காரணம் என்ன என்று மனோதத்துவ நிபுணர்கள் ஆராய்ந்து அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருக்கும் வரை அவர்களுக்குள் மிகுந்த ஐக்கியம் இருக்கிறது. அவர்கள் இருவருக்கும் இடையில் உள்ள உறவு மிகவும் பலமுள்ளதாய் இருக்கிறது. சந்தோஷமாக ஒருவரோடு ஒருவர் பேசி விளையாடி சிரித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். ஒருவர் பக்கத்திலேயே மற்றவர் இருக்க விரும்புகிறார்கள். இந்த நிலையிலே அவனுக்குள்ளோ அவளுக்குள்ளோ ஒரு சபலம் ஏற்பட்டு இன்னொருவரை நேசிக்க
ஆரம்பித்தால், இவர்கள் இருவருக்கு இடையிலே இன்னும் ஒரு ஆள் நுழைந்தால் என்ன நடக்கும்? அவனோ அவளோ வழக்கம் போல் சந்தோஷமாக வருவார்கள். ஆனால் தவறு செய்த ஒரு பெண்ணோ கணவனோ அவர்கள் பழையபடி இருக்க முடியாது. என்னதான் முயன்றாலும் அவனுடைய மனசாட்சி இடித்து கொண்டே இருக்கும். உன் காரியம் அவளுக்கு தெரிந்துவிட்டால், உன் காரியம் உன் கணவனுக்கு தெரிந்துவிட்டால் என்கிற பயத்தை உள்ளத்திற்குள் தந்து விடுவான். அந்த பயத்தினால் ஒருவரோடு ஒரு ஐக்கியமாயிராதபடி ஒருவரை விட்டு ஒருவர் விலகி பிரிந்திருக்க விரும்புவார்கள். இதுதான் பாவம் ஏற்படுத்துகிற ஒரு பயங்கரமான விளைவு. சின் செப்பரேட்ஸ். மனதளவிலே இருவரும் பிரிகிறார்கள், உடல் அளவிலே ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் நாள் செல்ல செல்ல அவர்கள் இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் சரீரத்திலும் மனதிலும் அறிவிலும் அவர்கள் பிரிந்து போய் கடைசியில் ஒருவரை ஒருவர் பகைக்க வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நிலையில் பிள்ளைகள் பிறக்கும் என்றால் குடும்பத்தின் நிலை என்ன? பாவம். அதை இன்பமாக நினைத்து செய்கிறார்கள். ஆனால் விளைவோ கசப்பானதாக இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, இந்த பாவம் உமக்குள் வர அனுமதியாதேயும். பாவம் வந்தால் பிரிவினை உண்டாக்கும். நீர் உண்மையாய் இருக்கும் வரைக்கும் வீட்டிற்கு வருவது உமக்கு சந்தோஷமாக இருக்கும். மனைவியோடு கொஞ்சி விளையாடுவது உமக்கு சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகளை கூட்டி சேர்த்து வைத்து என்ன எப்படி என்று அவர்கள் பாடத்தை குறித்து கேட்பதும், அவர்களிடத்திலே நீர் ஒரு ஜோக் அடித்து சந்தோஷமாய் இருப்பதும் நடக்கும். ஆனால் உமக்குள்ளோ ஒரு பாவம் வந்துவிட்டால் எண்ணம் முழுவதும் அந்த பாவத்தை குடும்பத்திற்கு தெரியாமல் மறைப்பதாக இருக்கும். பரிதாபமான ஒரு நிலைமைக்குள் தள்ளப்படுவீர்கள். சகோதரனே, சகோதரியே, மற்றவர்களின் பேச்சை கேட்டு வஞ்சனைக்கு உள்ளாகி உங்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு உண்டு. ஆகவே அதை பாருங்கள். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். பல வருடங்களுக்கு முன்னதாக செக்ரட்டேரியட்டிலே ஒரு சகோதரன் வேலை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாளில் இவன் கேட்காமலே ஒருவர் அவனுக்கு கொஞ்சம் பணத்தை லஞ்சமாக கொடுத்து இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். அவனுக்கு அந்த பணத்தை பெற்றவுடன் மனதில் ஒரு பயம். யாரும் பார்த்து விடுவாங்களோ, யாருக்கும் தெரிஞ்சிருமோ, தெரிஞ்சால் என்ன நடக்கும், வேலை போயிருமோ. பணத்தை வாங்கும் பொழுது அது சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த பாவம் செய்த பெண் மனது பதைத்தது. இறங்கி வெளியே ஆபீஸை விட்டு வீட்டுக்கு போகிறான். ஒரு சிறு தூறலும் வந்தது. அந்த நேரத்தில் அந்த செக்ரட்டேரியட் வளாகத்தில் இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் ஜீப்பிலே அந்த வழியாக போகிறார். அவர் இவனை கண்ட பொழுது, இந்த சகோதரன் செக்ரட்டேரியட்டில் வேலை பார்ப்பர் அல்லவா, ஆகவே அவரை நான் ஏற்றிக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர் பக்கமாக போய் ஜீப்பை நிறுத்தினார். அவ்வளவுதான். போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் ஜீப்பையும் பார்த்த அந்த சகோதரன் ஏற்கனவே பயந்து கொண்டிருந்தான். ஓட ஆரம்பித்தான்.
அவன் ஓட ஆரம்பித்தவுடன் இந்த போலீஸ்காரரின் மூளை வேலை செய்தது. ஏதோ தவறு செய்திருக்கிறான் போல், ஆகையால் தான் ஓடுகிறான் என்று அவனை விரட்டி பிடித்தார். அவன் இரகசியமாக செய்தது எல்லாருக்கும் அம்பலமானது. கேவலப்பட்டான். குடும்பத்திற்குள் போக முடியவில்லை. உங்களுக்கு அந்த நிலைமை வேண்டுமா? சகோதரனே, நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம், நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை ஒரு நாளும் மீறக்கூடாது. வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுக்கு எது சமாதானம் என்றால், அவனுக்கு எல்லா பொருட்களும் இருப்பதும் செழிப்பாய் இருப்பதும் சமாதானம் அல்ல. அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களுமே சமாதானமாக இருக்கணும், எனக்குள்ளது போதும் என்று இருக்கணும், சந்தோஷமாய் இருக்கணும். இல்லவே இல்லை. அவர்களுக்குள்ளாக சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவர்கள் தேவனை விட தங்கள் பொருட்களை அதிகமாய் நேசிக்கிறார்கள். சகோதரனே, இந்த தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்றால், அவன் எதற்கும் பயப்பட மாட்டான், எதற்கும் அஞ்ச மாட்டான். வேலை போனாலும் அல்லது தனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பினாலும் அல்லது தன்மேல் யார் குற்றம் சாட்டினாலும் அவன் கவலைப்படவே மாட்டான். ஏனென்றால் அவன் தேவனோடு உள்ள உறவிலே பரிசுத்தமாய் இருக்கிறான். தேவன் என்னை காத்துக்கொள்வார் என்கிற நிச்சயம் அவனுக்கு உண்டு. நீங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? உங்களிடத்தில் கேட்கிறேன். நீங்கள் செய்த எந்த பாவமாவது உங்களை உங்கள் நண்பனிடத்தில் இருந்து விலகச் செய்திருக்கிறதா? நீங்கள் அறியாமல் ஒருவரை பற்றி இன்னொருவிடத்தில் குறை கூறியிருக்கலாம், தவறு செய்திருக்கலாம். ஆனால் அடுத்த நபரை பார்க்கும் பொழுது, நான் சொன்னது இவனுக்கு தெரிந்திருக்குமோ என்கிற பயம் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் அவரோடு பழக முடியாது. எனவே பாவத்தை விட்டு விடுங்கள். அது உங்களை உங்கள் நண்பர்களிடமிருந்து பிரிக்கும், மனைவி பிள்ளைகளிடத்தில் இருந்து பிரிக்கும், பெற்றோரிடத்தில் இருந்து உங்களை பிரிக்கும். எனவே இந்த பாவத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும். என்ன செய்தால் பாவம் போகும்? தேவன் ஒருவர்தான் பாவத்தை மன்னித்து உங்களுக்குள் அந்த உள்ளத்தின் சந்தோஷத்தை திரும்ப தரக்கூடியவர். தாவீது எனும் ராஜா விபச்சாரத்தை செய்து அவன் சமாதானத்தை இழந்த பொழுது தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவன் ஒரு காரியம் செய்தான். ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், பாவம் தப்பு செய்து என்ன மன்னியும் கேட்டு அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை எனக்குள்ள திரும்ப தாரும் என்று கேட்டான். சகோதரனே, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை உமக்குள் அனுப்புவார். நீர் கேட்கும் பொழுது கேட்டு அந்த ஆவியானவர் உமக்குள் இருந்தால், நீங்கள் தவறு செய்யும் பொழுது அந்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் அதனால் நீங்கள் மீறுகிற நீதியை குறித்தும் அந்த மீறினால் வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்த்துவார். அந்த எச்சரிப்பின் சத்தம் கேட்கும் பொழுது நாம் பாவம் செய்யாமல் விலக முடியும். ஆனால்
அந்த ஆவியானவர் எனக்குள் இருக்க வேண்டும் என்றால் நான் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு நான் அவரோடு உறவாடி ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் சந்தோஷமும் சமாதானமுமாய் இருக்க முடியும். சகோதரனே, பாவம் பிரிக்கிறது, குடும்பத்தை பிரிக்கிறது, நண்பர்களை பிரிக்கிறது, தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறது. எச்சரிக்கையாயிருப்பீர்களா? தேவனிடத்தில் எல்லாவற்றையும் ஓப்பனாக அப்படியே சொல்லி என்னை மன்னியும் என்று கேளுங்கள், இனி அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை மன்னித்து உங்களுக்குள் ஒரு சந்தோஷத்தையும் எடுபடாத சமாதானத்தையும் தருவார். கர்த்தர் உங்களை பாவத்தினின்று காப்பாராக.